கிறிஸ்தியசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு பரிசுத்தவான்களே, தேவனுடைய மிகுந்த கிருபையினால் இந்த ஒரு அருமையான மாலை நேரத்திலே கர்த்தருடைய மரணத்தை நினைவு கூறுவதும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்திலே பங்கு பெறுவதற்கு ஏதுவாக தேவன் நமக்கு கொடுத்துட்ட இந்த மாபெரும் ஸ்லாகத்திற்காக ரட்சகர் மூலம் நன்றிகளையும் துதிகளையும் முதலாவது ஏறெடுத்துக் கொள்வோம். அநேக நாட்களுக்கு பின்பு கடந்த வருஷம் முதல் கொண்டு இந்த நாள் வரைக்குமாக அநேக சத்தியத்தின் வெளிச்சங்கள் நம்மை நாமே சோதி தரக்கூடிய அநேக பாடங்கள் நமக்கு முன் தேவன் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி அவருடைய மகாபெரிய தயவினாலும் இரக்கத்தினாலும் நம்மை போஷித்து பாதுகாத்து இம்மட்டும் இந்த நாளிலே கூட கர்த்தருடைய பாடுகளின் ஐக்கியத்தில் பங்கு பெறுவதற்கு ஏதுவாக நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த தேவனுக்கு மீண்டுமாக கர்த்தர் மூலம் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளிலே கூட நமக்கு முன்பாக அப்பம் மற்றும் பாத்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது. நம் அடையாளமாக தான் இதை ஆசரிக்கிறோம். இதெல்லாம் நாம் புரிந்து கொண்ட வண்ணமாக அப்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம், திக்கப்பட்ட சரீரத்தை குறிக்கிறது என்றும், பாத்திரம் அவருடைய பாடுகளின் ஐக்கியம் என்று கூட நாம் அறிந்திருக்கிறோம். சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நினைவு கூறுதல் நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அவருடைய பலி மற்றும் அவருடைய பாடுகள் குறித்ததான அநேக காரியங்கள் நாம் தியானம் செய்திருக்கிறோம். அதுதான் இன்றைக்கே நம்ம தியானம் செய்து அப்பத்திலும் பாத்திரத்திலும் நம்ம பங்கு பெற போகிறோம். சகோதர சகோதரிகளே, விசேஷமாக இந்த ஒரு ஸ்லாகியம் உலக ஜனங்களுக்கு இருக்கிறதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. தேவனிடத்திலே அர்ப்பணம் செய்து நல்மன சாட்சியோடு உடன்படிக்கை செய்து ஆவினால் ஜனிப்பிக்கப்பட்டவர்களாக முதலாவது அவருடைய மீட்கும் பொருளின் மேல் விசுவாசம் வைத்தவர்களாக, அதோடு கூட அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையிலே தொடர்ந்து மரண பரியந்தம் நிலைத்து நிற்கக்கூடியவர்கள் தான் இதில் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய நியமமாக இருக்கிறது என்று கூட நம்ம அறிந்திருக்கிறோம். சகோதர சகோதரி, அதோடு கூட நிஜமான ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியானவருடைய மரணத்தை நிறைவு கூறும் வகையில் நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளவும் இந்த நாளிலே தேவன் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்திருக்கார் என்று கூட நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, ஆதார வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூதர்கள் மத்தியிலே தன்னை யார் என்று சொன்னார் என்று பார்க்கும்போது, ஜீவ அப்பம் நானே, வானத்திலிருந்து கொடுக்கப்பட்ட ஜீவ அப்பம் நானே, உங்களுக்கு மோசே மூலமாக கிடைக்கப்பட்ட அந்த ஒரு அப்பமானது அவர்கள் புசித்தார்கள், ஆனாலும் மரித்தார்கள். ஆனால் என் மாம்சத்தை புசிக்கிறவர்களுக்கோ நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாளிலே ஒரு எழுப்புவேன் என்று கூட வசனத்தில் நம்ம பார்த்தோம். சகோதர சகோதரி, அப்போ இந்த மாம்சத்தை புசித்து இந்த காரியங்கள் நமக்கெல்லாம் தெரியும். அந்த அதிகாரத்தில் அவர் அப்படி பேசின பொழுது இது ஒரு கடினமான உபதேசம் என்று சொல்லி அநேகர் அவரை விட்டு பின்வாங்கி போனார்கள் என்று கூட நம்ம பார்த்தோம். ஆனால் நமக்கு தேவனிடத்தில் அர்ப்பணம் செய்த நமக்காக அவர் வைத்திருக்கிறதான ஆவிக்குரிய அர்த்தங்களை நம்ம தியானம் செய்யும் போது அவருடைய மாம்சத்தை புசித்தல் என்பது என்னவா இருக்கிறது என்று பார்க்கும்போது அவருடைய ஈடுபலின் மேலே விசுவாசம் வைப்பது, அதோடு கூட அவருடைய பாத்திரத்தில் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணுவது என்ன குறிக்கிறது என்று பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் ஐக்கியத்திலே பங்கு பெறுதல் என்ற ஒரு மாபெரும் வாய்ப்பை இதை குறிக்கிறது என்று கூட நம்ம பார்க்கலாம். சகோதர சகோதரிகளே, இதன் மேலாக நம்ம அநேக பாடங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். பாவ நிவாரண பலியினாலே நம்ம பார்க்கும்போது என்ன நடந்தது என்று பார்த்தால், முதலாவது பிரதான ஆசாரியன் ஆரோன் காளையை பலி செலுத்துகிறார். அந்த காளையை பலி செலுத்துவது என்ன என்று பார்க்கும்போது பரிபூர்ண மனுஷனுடைய, அதாவது ஜீவனை குறிக்கிறது என்று கூட நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம். சகோதர சகோதரி, அதற்கு பிற்பாடு ஆரோன் செய்யக்கூடிய காரியங்கள், வெள்ளாட்டு கடாவை பலி செலுத்துகிறார். அதை தான் இன்றைக்கு திருச்சபையின் பிள்ளைகளாகிய நமக்கு தேவனிடத்தில் அர்ப்பணம் செய்து
கிறிஸ்துவின் அடிச்சோடுகளை பின்பற்றி வரக்கூடிய நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஒரு பங்கு அதில் இருக்கிறது என்று கூட நம்ம பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்ததான ஈடுபலி நமக்கு பங்கில்லை. ஆனால் அவரை பின்பற்றக்கூடியவர்களாக நமக்கு அவருடைய பாடுகளின் பங்கு இருக்கிறது என்று கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் சகோதர சகோதரிகள். நம்ம நிஜத்துல பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை எப்படி ஒப்பு கொடுத்தார் என்ற காரியங்கள், அவர் ஒப்பு கொடுத்தது எந்த ஜீவனை என்று நாம் அறிந்திருக்கிறோம் சகோதர சகோதரர்களே. அந்த ஜீவனை ஒப்பு கொடுத்தது என்று சொல்லும் பொழுது அது எப்பொழுதுதான் ஆரம்பித்தார் என்று பார்க்கும்பொழுது யோர்தானில் ஆரம்பித்து கல்வாரியில அவருடைய பலியின் ஜீவன் செய்து முடித்தார் என்று நம்ம பார்க்கணும். வசனங்கள் வாசிக்கலாம் சகோதர சகோதரர்களே. யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனம் 51 நீங்கள் ஒரு முறை வாசிங்க. நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். ஆம் அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தருடைய சரீரமானது என்னதென்று நிதானித்து அறியக்கூடியவர்களாக இருக்க நமக்கு அவர் மூலமாக கொடுக்கப்படக்கூடிய அந்த வாழ்க்கையின் அனுபவம் பாடுகளின் பாத்திரம் என்று சொல்லும் பொழுது, அவருடைய மாம்சத்தை புசித்தல் என்று சொல்லும் பொழுது, அவருடைய ஈடுபலி ஆதாம் எழுந்து போன அந்த ஜீவிக்கிற உரிமை, அதாவது பரிபூர்ணமாக படைக்கப்பட்ட ஆதாம் அவருக்கு பூமியில ஜீவிக்கக்கூடிய உரிமையை தேவன் கொடுத்திருந்தார். பரிபூர்ணமாக மனிதனுக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டது என்று பார்க்கும்போது வெறும் தன்னுடைய உயிரை மாற்றிக் கொண்டார் என்று மாத்திரம் அல்லாமல் அவருக்கான உரிமைகள் என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருந்த போது அதை நம்ம சிந்தித்து பார்க்கும்போது அவருக்கு ஆளுமை செய்யக்கூடிய ஒரு உரிமை இருந்தது. பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆதாமுக்கு கொடுத்த அந்த கட்டளையின் பிரகாரமாக அவர் பாவம் செய்யாத பட்சத்தில் எல்லாவித சலுகைகளையும் அனுபவித்து வந்தார் என்று கூட நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. அப்ப ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்கு ஆதாம் இழந்து போன அந்த ஜீவனை, அதாவது ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் தண்டனையாக பெற்றுக்கொண்டது நிமித்தமாக அவர் பரிபூர்ணமாக படைக்கப்பட்ட அந்த ஜீவிக்கிற உரிமையை ஆதாம் இழந்து போனார் என்று நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய மிகுந்த கிருபையினால் ஆதாம் எழுந்து போன அந்த பரிபூர்ண ஜீவன், அந்த ஜீவிக்கிற உரிமையை மீண்டுமாக மனுக்குலத்துக்கு பெற்றுத்தர வேண்டும் என்பதே தேவனுடைய சுத்தமா இருக்கிறது என்று கூட நம்ம புரிந்து கொள்ளலாம் சகோதர சகோதரி. அப்ப அந்த ஜீவனை ஒப்புக் கொடுப்பது என்பது இந்த உலகத்திலே தேவன் நோக்கி பார்க்கும்போது ஆதாமுக்கு சரி நிகராக ஒரு பரிபூர்ணமான மனுஷன் யாரும் இல்லை என்று பார்க்கும்போது அதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்ப்பதற்காகவே நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அனந்த ஞானத்தினாலே அவரை முன்குறித்து வைத்திருந்தார் என்று கூட நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரி. அப்ப இதை கர்த்தர் இயேசு யோர்தானிலே தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது, தேவனே உம் சித்தம் செய்ய வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, உம்முடைய நியாயப்பிரமாணத்தின் உள்ளத்தில் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி தேவனிடத்தில் அர்ப்பணம் செய்து அந்த நாளிலே தானே அவர் அர்ப்பணிக்கும் பொழுது பரிபூர்ணமாக பெற்றுக்கொண்ட அந்த மனுஷிக ஜீவிக்கிற உரிமையை அன்றைக்கு அவர் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்க ஆரம்பித்தார் என்று கூட நம்ம பார்க்கிறோம் சகோதர. அதாவது அவர் எப்பொழுது தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்புக் கொடுத்தாரோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மற்ற எல்லாவற்றுக்குமாக மரித்திருந்தார் என்று கூட நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய சித்தம், தேவனுடைய விருப்பம், தேவனுடைய நோக்கத்தை மாத்திரமே செய்யக்கூடியவராக மாத்திரமே அவர் செயல்பட்டார் என்றும், மற்ற எல்லா காரியத்திலும் அவர் வெறுப்பை தான் காண்பித்தார். அதாவது அவர் பாவிகளை நேசித்தார், ஆனால் பாவம் செய்யவில்லை. இதுல இன்னொரு காரியம் பார்க்கும்போது, ஆதாம் பாவம் செய்து ஜீவிக்கிற உரிமை இழந்து போனார். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ பாவம் செய்யாமலேயே அந்த ஜீவனை இழக்க வேண்டியதா இருக்குது.
ஆனா அவர் இழக்கல அல்லது பறிக்கொடுக்கப்படல, யாராலும் பறித்து கொள்ளப்படவில்லை. ஆனால் தாமாகவே முன் வந்து தன்னுடைய அதாவது நியாயப்பிரமாணத்தை முற்றிலுமாக நிறைவேற்றி முடித்தவராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பெற்றுக்கொண்ட ஜீவனை இந்த பூமியில வாழக்கூடிய உரிமை பெற அவர் ஒருவரால் மாத்திரமே அந்த உரிமை இருந்தது. அந்த உரிமையை அவர் பிதாவாக தேவனுடைய கரங்களிலே தாம் சிலுவையில கர்வாலி சிலுவையில தன் ஜீவனை கொடுக்கும் பொழுது பிதாவாக தேவனுடைய கரங்களிலே தம்முடைய ஆவியை ஒப்புவித்தார் என்று கூட நம்ம வாசிக்கிறோம் சகோதர சகோதரர்களே. இப்படியாக அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த உலகத்தில் பரிபூர்ண மனிதனாக வாழக்கூடிய உரிமை இருந்தாலும் கூட பிதாவாகிய தேவன் அவருக்காக கொடுக்கப்பட்ட அந்த பரிசு என்ன என்று பார்க்கும் பொழுது, அவர் உயிர் தெழுந்த பிற்பாடு அவருக்கு எப்படிப்பட்டதான சுபாவத்தில் அவர் உயிர் எழுப்பினார் என்று பார்க்கும்போது, அவைக்குரிய சுபாவம் என்று சொல்வதை காட்டிலும் பரிபூர்ண அதாவது திவ்ய சுபாவத்திற்கு எழுப்பினார் என்று கூட நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒருவேளை அவர் திவ்ய சுபாவத்தில் இருக்கும் பொழுது இந்த ஒரு பரிபூர்ண மனுஷனாக ஜீவிக்கிற உரிமையை இந்த பூமியில அவர் பெற்றிருந்தாரா என்று பார்க்கும்போது நிச்சயமாக அவருக்கு அந்த உரிமை உண்டு. ஏன்னு பார்க்கும் பொழுது அந்த உரிமையை அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். யாரிடத்துல? தேவனிடத்துல பெற்றுக்கொண்டிருக்கிறார். அதை அவர் இழந்து போகல அல்லது பறிக்கொடுக்கப்படல. தாமாகவே முன் வந்து தம்முடைய ஜீவனை முழு மனுக்குலத்துக்கு ஈடாக ஆதாமிடத்தில் அவர் கொடுக்கல. பிதாவாகிய தேவனாகிய நீதிபரராகிய நீதியின் கரங்களிலே தம்முடைய மனுஷீக ஜீவனை பரிபூர்ண ஜீவனை ஒப்பு கொடுத்தார்னு கூட நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள். அப்ப இதை எப்படி கர்த்தர் இயேசு திரும்ப அதை பெற்றுக்கொள்ள முடியும்? இப்போது அவர் அழியாமைக்குள்ள இருக்கிறார், மாம்சீக நிலையில அவர் இல்லை. அப்படி இருந்த போதிலும் கூட அவர் ஏன் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17 மற்றும் 18 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். யோவான் 10ஆம் அதிகாரம் வசனம் 17. நான் என் ஜீவனை மறுபடியும் அடைத்துக் கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒரு கர்த்தர் இயேசு இங்க சொல்லுகிறார் பாருங்க, நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். அப்போ இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை சிலுவையில ஜீவனை கொடுக்கும் பொழுது அதை மீண்டுமாக பெற்றுக்கொள்ளும்படியாக தான் நீதியின் கரங்களிலே ஒப்புவிக்கிறார் என்று கூட நம்ம பார்க்கணும். இன்னும் சுலபமா சொல்ல போனா டெபாசிட் செஞ்சிருக்காரு. அநேக சத்தியங்கள் நம்ம கேட்டுக்கிறோம் சகோதர சகோதரர்களே. இப்போ 18ஆம் வசனத்தை நம்ம பார்க்கலாம். வாசிங்க 18ஆம் வசனம். ஒருவனும் அதை என்னிடத்தில் இருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன் என்றார். ஆம் சகோதர சகோதரிகளே, எந்த ஒரு மனிதனும் அந்த ஜீவனை அவரிடத்தில் எடுக்க முடியாது. நானே அதை கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவிடம் நான் பெற்றுக்கொண்டிருக்கேன் என்று சொல்லும் பொழுது தேவனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் எப்படி சிந்தையிலே ஒருமனப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கும்பொழுது தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் பிரகாரமாக அந்த ஜீவன் எப்பொழுதுதான் பயன்படும் என்று சொல்லி பார்க்கும்போது, அதாவது 1000 வருட அரசாட்சியிலே முழு மனுக்குலத்துக்கும் அந்த ஜீவன் திரும்பி பெறக்கூடிய வேலையை யார் தான் செய்வார் என்று பார்க்கும்போது மகிமடைந்த சபையும் கர்த்தர் இயேசுவும் சரீரமான சபையும் இணைந்து அந்த வேலையை செய்ய போகிறார்கள். ஆனால் சபைக்கு அப்பொழுது கூட
கர்த்தரோடு இருக்கும்படியாக தான் ஒரு வேலை. ஆனால் முழு வேலையும் அந்த முழு மனுக்குலத்திற்கு ஜீவன் கொடுக்கிற வேலையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் செய்வார். ஏன்னா அப்பொழுது ஜீவன் கொடுக்கிறவர் முழு மனுக்குலத்திற்கும் தந்தை ஸ்தானத்தில் ஆவார் என்று நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரர். அப்போ இதைதான் ஒருவேளை ஜீவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்காவிட்டால் அவர் எப்படி மறுபடியும் அந்த பூலோகத்தில், அதாவது முழு உலகத்துக்கும் முழு மனுக்குலத்துக்கும் யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்துக்கு இசைவான ஒரு வாழ்க்கை வாழ 1000 வருட அரசாட்சியின் இறுதியில இப்படி யாரெல்லாம் அவருடைய பேச்சை கேட்டு கீழ்ப்படிதலோடு வருகிறார்களோ அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஜீவன் அவர் இப்பொழுது சிலுவையில கொடுத்திருக்காவிட்டால் எப்பொழுது அப்படி நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்? தேவனுடைய அனந்த ஞானம் சகோதர சகோதரர்களே, தேவனுடைய அந்த ஃபோர் நாலேஜ், அந்த ஒரு அனந்த தெய்வீக திட்டத்தின் பிரகாரமாக தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுடைய சிந்தை அறிந்தவராக தான் முழு மனுக்குலத்தின் மீது அன்பு வைத்தது நிமித்தம் தான் தேவனுடைய சிந்தையும் ஆண்டவருடைய சிந்தையும் ஒன்றாயிருந்தது நம்ம புரிஞ்சுக்கலாம் சகோதர சகோதரிகளே. அப்ப தேவனே உன் சித்தம் செய்ய வருகிறேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோர்தானிலே ஆரம்பித்த அந்த ஒரு தருணத்திலே தன்னுடைய பூமிக்குரிய உரிமையெல்லாம் இழந்து போனார். அந்த நாள் முதற்கொண்டு அவருடைய புது சிஷ்டின் வாழ்க்கையாக ஆவிலே ஜனிப்பிக்கப்பட்டவராக தன்னுடைய 3 ஆண்டு காலமாக அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது முற்றிலுமாக அவருக்கு சாதகம் எல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கை தான். பாடுகள் நிறைந்த வாழ்க்கை. பாத்திரம் என்று சொல்லுவோம். அவருக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரம் என்ன பாத்திரம் என்று பார்க்கும்போது அவமானத்தின் பாத்திரம், துன்பத்தின் பாத்திரம், இன்னும் அநேக விஷயங்கள் அவர் கடந்து போக வேண்டிய இருந்தது. எந்த இடத்திலும் அவரை ஒரு பொருட்டாக மதிக்காத ஒரு சூழ்நிலை கூட அவர் வந்தார். ஆண்டவரே சொல்லியிருக்கார், நரிகளுக்கும் கூட இடம் உண்டு, ஆனா மனுஷகுமாரனுக்கோ தலை சாக்க கூட இடம் இல்லை. அப்படி அவனோட வார்த்தையை யாருமே அங்கீகரிக்காத பட்சத்தில் ஒரு சிலர் மாத்திரமே அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. அப்ப இந்த வாழக்கூடிய உரிமையை ஏன் அவர் பறிக்கொடுக்கணும்? எப்படி பறிக்கொடுத்தார்? அவர் பறிக்கொடுக்கல, தாமாகவே முன் வந்து அதை கொடுத்து வைத்தார். அவர் பரிசுத்தர், அவர் குற்றமற்றவர், மாசற்றவர், பாவிகளுக்கு விலகினராக இருந்த அவர் ஆதாம் நிமித்தமாக முழு ஒரு ஆசீர்வாதத்தை எழுந்து போன அந்த மனுக்குலத்திற்கு பாவம் செய்யாமலேயே இதை செய்ய முன் வந்து நம் ஜீவனை ஒப்பு கொடுத்தார் என்று கூட நம்ம பார்க்கிறோம். அநேக வித அனுபவத்தின் மத்தியிலாக கடந்து போனார். அநேக உபத்திரத்தின் மத்தியில கர்த்தர் இயேசு கடந்து போனார் என்று கூட நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரர்களே. ஆனால் அப்படி அவர் ஜீவனை கொடுத்தது நிமித்தமாக பிதாவாகி தேவன் அவரை எல்லா நாமத்துக்கு மேலாக உயர்த்தி அவருடைய அர்ப்பணிப்பை தேவன் அங்கீகரித்தபடினால்தான் அதே போல அர்ப்பணித்தது மாத்திரமல்லாமல் ஒவ்வொரு நாளும் ஒரு நொடி பொழுதும் கூட தமக்காக வாழாதபடிக்கு மற்றவர்களுக்காகவே வாழ்ந்தார். அதாவது தன்னுடைய ஜீவனை இழந்து கொண்டே வந்தார் என்று கூட நம்ம பார்க்கிறோம் சகோதரர்களே. அநேக இடங்களிலிருந்து வந்து வியாதியஸ்தர்களை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது வியாதியஸ்தர்கள் சுத்தமாக்கப்படும் போது அவரிடத்திலிருந்து ஜீவன் கடந்து போனது, ஜீவனை இழந்து கொண்டே இருந்தார் என்று கூட நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இந்த 3 வருஷம் வாழ்க்கையில அவருக்காக எந்த உரிமையும் அவர் பயன்படுத்தக்கூடாது. இது இன்னும் தெளிவாக நம்ம சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அந்த உடன்படிக்கை என்று சொல்லும் பொழுது தேவனிடத்துல ஒரு உடன்படிக்கை செய்யும் பொழுது ஏற்கனவே நம்ம பார்த்தோம், உலகத்துக்கு எல்லா காரியத்துக்கும் மறித்திருந்தார் என்று பார்க்கும்பொழுது தேவனிடத்துல ஒரு பிளாங்க் பேப்பர், பாண்ட் பேப்பர்ல பிளாங்க் பேப்பர்ல சைன் பண்ணி கொடுத்திருந்தார் சகோதர சகோதரி. எப்படின்னு இன்னும் தெளிவா பார்க்கணும்னா, தேவனே நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை நீங்க எழுதிக்கலாம், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தம்மை முற்றிலுமாக கீழ்ப்படுகிறவர்களாக என்ன சொன்னாலும் அதற்கு கீழ்ப்படுகிறேன் என்று சொன்ன அந்த ஒரு நிபந்தனையோடு கூட தான் கர்த்தர் இயேசு தன்னுடைய ஜீவித்தை ஆரம்பித்தார். ஆனால் இந்த இடத்துல ஒரு கேள்வி, கர்த்தர் இயேசு
தேவனிடத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது, யோவான் ஸ்நானன் இடத்துல வந்து ஞானஸ்தானம் பெறும் பொழுது அவரை குறித்ததான எல்லா காரியங்களும் அவர் அறிந்திருந்தாரா என்று பார்க்கும்போது நிச்சயமா முழுவதுமாக அவர் அறிந்திருக்கல சகோதரர்களே. நியாயப்பிரமாணத்தின் தீர்க்க தரிசன புத்தகத்தில் தீர்க்கதரிசிகள் மூலமாக எழுதப்பட்ட வார்த்தைகள் அது யூதர்களுக்கு தான் புரிவதா இருந்தது. ஆனாலும் கூட தேவனுடைய விருப்பம் என்னவோ, தேவனுடைய பிரியம் என்னவா இருக்கிறதோ அதை முற்றிலுமாக நான் செய்கிறேன் என்று தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்த அந்த ஒரு காரியம் நமக்கு என்ன பாடமா இருக்குன்னு பார்க்கும்போது, அதான் அந்த ஒரு ஸ்பிரிட் ஆஃப் கான்செக்ரேஷன் என்று சொல்லும் பொழுது அந்த ஒரு அர்ப்பணிப்பின் ஒரு சாராம்சம். நாமும் கூட அர்ப்பணம் செய்திருக்கிறோம், தேவனிடத்தில் அர்ப்பணம் செய்து வந்திருக்கிறோம். என்னவென்று சொன்னோம், கர்த்தர் இயேசு சொன்னது போலவே, தேவனே இனி முதல் உம்முடைய சித்தம் செய்ய மாத்திரம் வருகிறோம், இனி எங்கள் சித்தம் அல்ல உம் சித்தத்தின்படியே என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தை நம்ம இத்தனை நாள் நம்ம தக்க வச்சிருக்கிறோம். கர்த்தர் இயேசு அதற்கு மாதிரியா இருக்கிறார். ஒரு நாளும் ஒரு இமைப்பொழுது கூட தனக்காக அவர் எதையும் பயன்படுத்தலை. அந்த ஜீவிக்கிற உரிமையை பயன்படுத்தவே இல்லை சகோதரர். இப்ப நமக்கு இந்த பூமியில ஜீவிக்கிற உரிமை இருக்குதா என்று கேள்வி போட்டு பார்த்தோம்னா நமக்கு இருக்குங்களா? ஏன்னா நம்ம பாவிகள். மனுக்குலத்துக்கு இருக்கா? பாவம் செய்கிறதுக்கு உரிமை இருக்கா? எந்த உரிமையும் கொடுக்கப்படலை அன்பு சகோதர சகோதரர். அவர் குற்றமற்றவராயிருந்து பாவிகளுக்கு விலகினவராயிருந்த மாசற்றவராயிருந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே ஜீவிக்கிற உரிமையை பெற்றிருந்தார் என்று கூட நம்ம பார்க்கணும். இதில் பல காரியங்கள் அவர் கடந்து போன பகுதிகள் நம்ம வேதத்திலே வாசித்தோம், அநேக பாடங்கள் நம்ம கேட்டிருக்கிறோம் சகோதர சகோதரே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாத்திரத்திலே முற்று முடிய அடிமண்டு வரைக்குமாக அவர் பானம் பண்ணினார் என்று கூட நம்ம புரிஞ்சுக்கலாம். எப்படின்னு பார்த்தா, தேவன் நினைத்ததை ஒவ்வொரு நொடி பொழுது, அதாவது சகோதர எழுத்துக்களை நம்ம பார்க்கும்போது, தேவனிடத்துல அர்ப்பணம் பண்ணும் பொழுது தேவன் அந்த பிளாங்க் பேப்பர்ல என்ன எழுதினாரோ அந்த ஒரு எழுத்தாகிலும் அந்த எழுத்தின் உறுப்புகளாகிலும் எதுலையும் கூட நான் கவர மாட்டேன். உங்களுக்கு புரிஞ்ச முடியுதுங்களா? தேவன் எழுதி வைத்திருக்கிற தேவனுடைய இருதயத்தில் இருந்த எல்லா காரியங்களும், அதாவது லிட்டரலா நம்ம பார்க்கும்போது அவர் எழுதிட்டதான எல்லா எழுத்துக்களிலும் அந்த எழுத்துக்களின் உறுப்புகளிலும் ஒரு சிறு துளி கூட நான் செய்யாமல் இருக்க மாட்டேன். பாருங்க, அந்த கான்சென்ட்ரேஷனுடைய சீரியஸ்னஸ் என்னவா இருந்தது பாருங்க. இதை நம்மளால செய்ய முடியுதுங்களா? நம்ம செய்யல, அநேக தவறிட்டோம். ஆனாலும் கூட மீண்டுமாக கிருபையா இன்னொரு வாய்ப்பு நமக்கு தருகிறார் சகோதர சகோதரே. ஆனா கர்த்தர் இயேசுவுக்கு எப்பொழுதுதான் அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், எப்படிப்பட்டதான மரணம் அவருக்கு நடக்க இருக்கும் என்று சொல்லி ஞானஸ்தானம் எடுத்த பிறகு, தேவனிடத்தில் அர்ப்பணம் செய்த பிறகுதான் பரலோக ரகசியங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார் என்று கூட நம்ம பார்க்கிறோம் சகோதரர்களே. படிப்படியாக ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய் இரவெல்லாம் தேவனோடு ஐக்கியம் வைத்து தன்னுடைய அர்ப்பணிக்கப்பட்ட அந்த வாழ்க்கையை எப்படியெல்லாம் நான் செய்து கொண்டு வருகிறேன், அது என்னால் செய்ய முடியுமா என்று சொல்லி தேவனிடத்தில் தொடர்பு ஒவ்வொரு நாளும் வைத்திருந்தார் சகோதர சகோதரர். ஒரு நாள் கூட தேவனிடத்தில் அந்த உறவு துண்டிக்கப்படவே இல்லை என்று கூட நம்ம பார்க்கலாம் சகோதர சகோதரி. அப்போ அவருடைய வாழ்க்கையில அவர் கடந்து போன சூழ்நிலைகள் பாருங்க, அவருக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லாத இருந்தது. பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத சாஸ்திரிகள் எல்லாருமே அவரை குற்றம் பிடிப்பதற்காக தான் அவர் கூடவே சென்று கொண்டிருந்தாங்க. அவரை கொலை செய்வதற்கு தான் எப்பொழுது வகை தேடிக் கொண்டிருந்தாங்க. ஆனால் வேலை இன்னும் வராததினால்தான் கர்த்தர் இயேசு ஏற்ற வேலை அவருக்கு எப்பொழுது வரும் என்று கண்டிப்பா தெரியும் சகோதரர்களே. அந்த வியாகுலம், கர்த்தர் இயேசு படக்கூடிய அந்த பாடுகள், அது நம்ம தியானிச்சு பார்க்கும்போது அவருக்கு நேர்ந்ததான அந்த கடைசி வாரத்திலே அவருக்கு நடந்ததான நிகழ்வு, பெத்தானியாவில் அவர் கடந்து வரும்போது ஒரு சக மனிதர்களிடத்தில் ஆறுதல் எதிர்பார்த்திருந்தார் சகோதர சகோதர. அதைதான் மரியாள் தன்னுடைய சிரசில் பரிமள தைலத்தை ஊற்றின போது
எல்லாருக்கும் வேறு சிந்தை இருந்துச்சு. அந்த மரியாள் அந்த ஒரு கனமான ஊழியத்தை செய்யும் போது கர்த்தருடைய சிந்தை எப்படி இருந்தது நம்மலாம் பாடத்தில் தியானிச்சிருக்கோம். அவளை விட்டு விடுங்கள், அவள் எனக்காக என்னை அடக்கம் பண்ணுவதற்காக இதை வைத்திருந்தாள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த ஒரு நிகழ்வு நடக்கும்போது கர்த்தருக்கு நிச்சயமா தெரியும் இந்த வாரத்தில் நம்முடைய மரணம் சம்பவிக்க போகுது என்று சொல்லி. அப்போ மனிதனாக இருந்த போது அவர் புது சிருஷ்டி தான். ஆனாலும் மனிதர்களிடத்தில் ஒரு ஆறுதலை எதிர்பார்த்தார். சகோதர சகோதரி, அதே போலதான் அவருடைய வாக்குலம் கெத்செமனே தோட்டத்திலே அவர் சீஷர்களோடு கூட 3 பேரை மாத்திரம் சற்று தொலைவில் இருக்க செய்துவிட்டு தேவனிடத்திலே ஜெபம் செய்கிறார். ஆனால் அந்த இடத்துல ஏறெடுக்கக்கூடிய ஜெபத்துக்கு கடந்து போவதற்கு முன்னதாக அவருடைய மனநிலை நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதா இருக்கு சகோதரர்கள். அவர் என்ன சொல்கிறார் ஒரு இடத்துல வசனம் பார்க்கும்போது, இப்போது என் ஆத்மா மிகவும் மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல முற்றிலுமாக தன்னை ஊற்றி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். வசனத்தை கூட நீங்க வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 23 சில வசனங்கள் நீங்க வாசிக்கலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. இப்ப 27ஆம் வசனம் நீங்க வாசிக்கலாம். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேளையின்றி என்னை ரட்சியும் என்று சொல்லுவேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேளைக்குள் வந்தேன். 28ஆம் வசனத்துல முதல் வரி மட்டும் வாசிங்க. பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரே, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது என்று அவர் அறிந்திருந்தார். ஆனாலும் அந்த நேரத்தில் அவருடைய ஆத்மா கலக்கமா இருந்தது என்று கூட நம்ம பார்க்கிறோம். என் ஆத்மா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலையில் இன்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது அவருடைய சிந்தையில அவர் என்ன நினைச்சிருப்பார்? ஒருவேளை நான் தவறா அக்ரிமெண்ட்ல சைன் போட்டணும்னு நினைச்சிருப்பாரா? அடுத்த நொடி அவர் என்ன சொல்றாரு பார்த்தா, ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன், பிதாவே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் என்று சொல்றார். அப்போ சகோதர எழுத்துக்கள்ல நம்ம படிக்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, பிதாவாகிய தேவனுடைய ஞானமும் அவருடைய சிந்தையும் அவர் செய்கிறதான எல்லா காரியமும் பாருங்க சிறப்பா இருக்கும். அப்போ இந்த ஒரு காரியம் அதாவது பிதாவாகிய தேவன் செய்யக்கூடிய காரியங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து போகக்கூடிய அனுபவங்கள் எல்லாமே என்ன செய்தாலும் நான் அதை செய்யறேன்னு சொல்லி அர்ப்பணித்த அந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் கூட அந்த நேரத்தில் அவர் தான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தார். சகோதரர், தேவனுடைய ஞானத்தையும் அவர் எதை செய்தாலும் சிறப்பாக செய்வார் என்று சொல்லி அந்த ஒரு சிந்தையில் அவர் இருந்ததுனால்தான் ஒருவேளை இது தேவன் செய்யலைன்னா இது சரியா இருக்காதே அப்படின்னு சொல்லி அந்த சிந்தை உடையவராக கூட இருந்தார். ஏன்னா தேவனுக்கு சித்தம் எதுவோ அதை தான் நான் செய்கிறேன்னு சொல்லி வரும்பொழுது, தேவனே ஒருவேளை இப்படிதான் நான் மறைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நான் அதே கூட என்னுடைய ஜீவனை கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் உணர்ந்தார். ஆனாலும் கூட ஒரு கலக்கம் அவருக்கு இருந்தது. கலக்கம் என்று சொல்லும் பொழுது கலக்கம் அல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அவருக்கு இருந்தது. சகோதர இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் வசனம் 46. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 47வது வசனம். 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலி லாபா சபக்தனி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே,
ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆம் சகோதர சகோதர, அவருடைய வியாகுலம் கெத்செமனே அனுபவத்தில் அவர் கடந்து வரும்போது அவர் பலத்த சத்தத்தோடும் மிகவும் வியாகுலப்பட்டவராக தன்னுடைய வியர்வை ரத்த துளியாக விழுந்தது என்று கூட நம்ம வசனத்தில் வாசிச்சிருக்கிறோம். அப்படிப்பட்டதான ஒரு அழுத்தம் இருந்தபோது அவர் அழுத்தம் என்று சொல்வதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இருந்தது. அன்பு சொல்வது ஏன்னு பார்க்கும்போது, தான் உடன்படிக்கை பண்ணின ஒவ்வொரு காரியத்திலும் உண்மையா இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அதுல ஒரு காரியத்திலும் தவறினால் அவருக்கே உயிர் தழுதல் இல்லை. அதோடு கூட முழு மனது குலத்துக்கே தேவனுடைய திட்டமே அது செயல்படாத போயிடுமே என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கர்த்தருக்கு இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, இதுல ஒரு என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய அனந்த ஞானத்துக்கு கீழ்ப்படிந்தவராகி அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை இந்த பாத்திரத்தை என்னவென்று நீங்க கூடுமானால் நீங்கிடும் என்று சொல்வேனோ. அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிக்கலாம். அதற்கு முன்னதாக சிலுவையில கல்வாரியில அநேக அவமானங்கள், அநேக ஜனங்கள், அதாவது அவர் மூலமாக அற்புத அடையாளங்கள் பெற்றிருந்த ஜனங்கள் அவரை தூஷித்தாங்க. ஒருவேளை இது ஒரு போலியான கிறிஸ்துவா, இவர் போலியான மேசியாவா அப்படின்னு சொல்லி இவர் ஏன் சிலுவையில் அறியறாங்க, இவர் பெரிய குற்றம் செஞ்சிருக்கணும், இவர் உண்மையான உபதேசம் நான் தேவனுடைய குமாரன் சொல்லி வந்தாரு, ஆனாலும் இவரை ஏன் சிலுவையில் அறியறாங்கன்னு சொல்லி அற்புதத்தை பெற்றவர்கள் இவரை தூஷித்தார்கள் என்று கூட நம்ம பார்க்கலாம் சகோதரர். ஆனால் சிலுவையில் அவர் மரிக்கும் பொழுது, தன் ஜீவனை கொடுக்கும் பொழுது, அவர் தாமாகவே பாருங்க, நமக்கெல்லாம் நம்ம நேரடியாக பார்க்கும்போது ரோமருடைய போர் சேவகர்கள் அவர் எப்படியெல்லாம் துன்பப்படுத்தினார்கள், இரவெல்லாம் கஷ்டப்படுத்தினாங்க, முள்கிரீடம் சூட்டினாங்க, அவருடைய பின்புறம் முதுகு அப்படியே உழப்பட்ட நிலத்தை போல அப்படியே நேற்று கூட நம்ம கிளாஸ் கேட்டோம். அந்த ஜாட்டியில் அடிக்கும் போது போட்டுக்கொண்டு அடிப்பாங்க. அதாவது ஒரு சேவகர் அடிக்கும் போது சதையெல்லாம் அப்படியே பிச்சுட்டு வரும், மற்றவர் என்ன செய்வாரோ அதே இடத்துல அதே எய்ம் பண்ணி அடிப்பார். அப்படிப்பட்டதான அவமானங்கள் சகிக்கும் போது கூட தேவன் தேவனத்தில், அதாவது கர்த்தர் இயேசு தேவனத்தில் செய்த அந்த உடன்படிக்கையை மீறாதபடிக்கு தனக்காக எந்த விதத்திலும் அவர் கேட்டுக்கொண்டிருந்தா அநேகரை அவர் விடுவிச்சிருப்பார் இருந்திருப்பார் இல்லைங்களா. அவர் கேட்கல சகோதரர். அதே அவர் சொல்றார், 12 லேகியோனை அனுப்பியிருப்பாரு, ஆனா நான் அதை விரும்பல. தேவன் என்ன நினைக்கிறாரோ அந்த சித்தத்துக்கு முற்றிலுமாக நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி அந்த அர்ப்பணத்தின் வாழ்க்கையை முற்றிலுமாக அவர் சிலுவையில தன்னுடைய பலியின் வாழ்க்கை அவர் நேர்த்தியாக செய்து முடித்தார் என்று கூட நாம் பார்க்கணும். அப்ப சிலுவையில் அவர் மரிக்கும் பொழுது பாருங்க, அவருடைய எல்லாவற்றையும் ஜனங்க அவர் எப்படியெல்லாம் அவரை அவமானப்படுத்தணும் எல்லாமே செஞ்சுட்டாங்க. ஆனா அவருக்குள் இருக்கிற அந்த வார்த்தையை, 2 வார்த்தை அதுதான் எஞ்சி இருந்தது என்று கூட நம்ம பார்க்கணும். அதான் நம்ம வசனத்தில் கூட படித்தோம். என்ன சொல்றாருன்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அந்த ஒரு தேவனிடத்துல இருந்த உறவு அவரை விட்டு போகவே இல்லை. அவர் என்னெல்லாம் பண்ணாங்க எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க. அவர் அடிச்சாங்க, அவமானப்பட்டாங்க, துப்புனாங்க, போறவங்க வரவங்களாம் அப்படியே கேலி பண்ணாங்க. அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட கல்லறு கூட அவரை கேலி பரியாசம் செய்தாங்க. ஆனாலும் கூட பொறுமையா இருந்தார், எல்லாவற்றையும் சகித்தார், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு கடைசியில் அவருக்கு அந்த அனுபவம் தேவனே கைவிட்டுடுவார் என்று சொல்லி அவருக்கு தெரிஞ்சிருச்சா. ஏன்னு பார்க்கும்போது எப்பொழுதுமே தேவனோடு கூட தான் அவர் இருந்தாரு. அவர் கைவிடுகிறதான ஒரு நிலையை பதில் வராத பட்சத்தில் தான் அப்ப அவர் கேட்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி
மிகுந்த சத்தத்தோடு தன் ஜீவனை விட்டார்னு கூட நம்ம பார்க்கிறோம். இது வசனத்துல வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை நீங்க வாசிங்க. மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். ஆம் சகோதர சகோதரர்களே, கெத்செமனே தோட்டத்திலே அவர் கதறி அழுது பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோட விண்ணப்பம் பண்ணினார். யாருக்காக விண்ணப்பம் பண்ணியிருப்பார்? அவருக்காக பண்ணியிருப்பார் நினைக்கிறீங்களா? முழு மனுக்குலத்துக்கு ஜீவன் தரக்கூடிய வேலையை செய்கிறார். எவ்வளவு பெரிய வேலைங்க! நம்ம ஈஸியா படிச்சுட்டு போயிடுறோம் சகோதர சகோதரி. அந்த அர்ப்பணிப்பின் உச்சக்கட்டம் வரும்போது எவ்வளவு ஒரு மன அழுத்தம் அவருக்கு இருந்தது, அது ஒரு பொறுப்பு அவருக்கு இருந்தது என்று சொல்லும்போது கத்தரை அழுதிருக்காரு. அப்படி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டான்னு கூட வசனம் நம்ம வாசிக்கிறோம். அவர் கீழ்ப்படிதலுக்கு கற்றுத்தரணும். யாராவது அவர் ரட்சிப்பின் அதிபதியா இருக்கிறார். எல்லா காரியங்களும் கீழ்ப்படிந்த அவருக்கு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று பார்க்கும்போது தேவனுடைய சித்தத்தை சரியாக புரிந்து கொண்டார். அன்பு சகோதரர், தேவனுடைய சித்தத்தை துல்லியமாக புரிந்து கொண்டவராக தன்னுடைய ஆவியை தேவனிடத்தில் ஒப்புவித்தார் என்று பார்க்கும்பொழுது, அன்பு சகோதர சகோதரே, அந்த பரிபூர்ண மனுஷீக ஜீவ உரிமையை பாருங்க, இன்றைக்கு உலகத்தாருக்கு எப்போதான் பயன்படும் பார்த்தோம், ஆரம்பத்திலே பார்த்தோம். தேவனுடைய ராஜ்யத்திலே இன்னும் அநேக விஷயங்கள் இருக்கு. இது எதில் தான் நம்ம தியானம் செய்தோம்னு பார்க்கும்போது நம்மகிட்ட எல்லாம் இருக்கு அந்த புக்கு, மனுஷீக ஜீவ உரிமை. இந்த புத்தகத்தை நம்ம தியானம் செய்திருக்கோம் சகோதர சார். நீங்க பார்த்துருக்கீங்க, நீங்க உங்ககிட்ட இருக்குங்களா? இந்த புத்தகத்தை தியானிக்கும் போது இப்போ இந்த குறைக்கப்பட்ட இந்த நேரத்தில் எல்லாமே சொல்ல முடியாது சகோதரர். ஒருவேளை நீங்க வாசித்து இருந்திருக்கலாம். இன்னும் அதிக நீங்க அநேக காரியங்களை நீங்க அறிந்து கொள்ள வேண்டுமானால் இதை நீங்க தியானம் செய்யுங்க சகோதரர். ஸோ இப்படியாக முழு மனக்குலத்துக்கு கிடைக்க போகிற அந்த ஆசீர்வாதம் அப்போது அவங்களுக்கு கிடைக்கும். ஆனா தேவனுடைய அனந்த ஞானத்தினால் பாருங்க, தேவனுடைய தெய்வீக திட்டத்துல யாரெல்லாம் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை அனுதினமும் சுமந்து தேவனத்துல நல்மன சாட்சியோடு உடன்படிக்கை செய்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த மீட்கும் பொருளுடைய புண்ணியம், மனுஷீக ஜீவ உரிமையின் புண்ணியத்தை அவர் கொடுக்கிறாரா? கொடுக்கல என்று சொல்லுங்க. அதை கடனா கொடுக்கிறார். அவர் நீதியின் கரத்துல கொடுத்து வைத்தாரு, அதுல கடனாக கொடுத்துதான் நம்ம மேல் சாட்டி இருக்கிறார் என்று சொல்ல. அதனால்தான் நம்ம இந்த ஒரு ரட்சிப்பின் பாதையில பெற்றுக்கொண்ட இந்த அபிஷேகத்துல ராஜரீக கூட்டமாக, ஆசாரிய கூட்டமாக நம்ம அழைப்புக்குள் வந்துட்டோம் சகோதரர். நம்ம என்னைக்கு தேவனத்துல அர்ப்பணம் செய்தோமோ அன்னைக்கே இந்த உரிமை நமக்கு தருகிறார். ஏன்னா நம்மகிட்ட உரிமை எதுவுமே இல்லை. ஆதாம் நிமித்தம் எழுந்து போயிருக்கிற நமக்கு கர்த்தருடைய ஈடுபலை நிமித்தமாக அவர் ஜீவன் கொடுத்ததினால்தான் அந்த வம்சீக ஜீவ உரிமையை சபைக்கு அவர் சாட்டுகிறார் என்று கூட நம்ம பார்க்கிறோம் சகோதரர். எவ்வளவு பேர் ஆசீர்வாதம் பாருங்க சகோதரர். நம்மளாம் யாருங்க? நம்மளாம் காணியாட்சிக்கு புறம்பா இருந்தவர்கள், அல்லது இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று அறிந்திருந்தவர்கள், மனிதர்களுடைய உபதேசத்துல பல வருஷமாக அமர்ந்திருந்து நம்ம கேட்டுக்கொண்டிருந்தோம் சகோதரர். அவருடைய மிகுந்த கிருபையினால்தான் நம்ம எல்லா இடத்துல இருந்து பிரித்தெடுத்து நம்ம கூட்டி சேர்த்து பாருங்க, இந்த ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மனுஷீக ஜீவ உரிமையை நமக்கு அது தரிப்பிக்கிறார் என்று சொல்லும் பொழுது பாருங்க, இவ்வளவு இந்த ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கூட நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒருவேளை ஒரு பல வருஷங்கள் கடந்து போயிருக்கலாம் சகோதரர். நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை, நம்முடைய அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியம் எத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் கூட அந்த ஒரு சீரியஸ்னஸ் நமக்கு இருக்கா? ஓ, தேவன் அந்த மனுஷீக ஜீவ உரிமையை நமக்கு தெரிவிச்சிருக்காரு, நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும், கர்த்தர் எப்படி முழுமையாக தன்னை அர்ப்பணித்து முற்றிலுமாக எல்லாவற்றையும் வெறுத்திருந்தாரு, தேவனுடைய சித்தத்துக்கு மாத்திரம் அவர் ஜீவிக்கிறவரா இருந்தாரு, அதை போல நம்ம ஜீவிக்கிறோமா என்று சொல்லி நம்ம சோதித்து பார்க்க வேண்டியதா இருக்குது அன்பு சகோதரர்களே. அதெல்லாம் நம்ம வசனங்களை கூட பார்க்கிறோம். அவரோடு கூட பாடுபட்டால் தான்
அவரோடு கூட ஆளுகை செய்ய முடியும், அவரோடு கூட மரித்தால் மாத்திரமே அவரோடு கூட பிழைத்திருக்க முடியும் என்று கூட வசனங்களை நம்ம வாசிக்கிறோம் சகோதரர். நம்முடைய ஜீவியம் அப்படி இருக்கு. மரித்தவர்களாக இருந்த, மரணத்துக்கு பாத்திரவர்களாக இருந்த நமக்கு ஜீவிக்கிற உரிமையை கொடுத்து அவர் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார் சகோதரர். அதோடு கூட திவ்ய சுபாவத்துக்கு பங்கு பெறும்படியாக கிறிஸ்துவின் சாயலை அடைவதற்காக அவர் பயிற்றுவிக்கிறார் நம்ம அன்பு சகோதரர். இந்த ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிற நாம் எவ்வளவு பாக்கியவான்களா இருக்கிறோம். கடந்த வருஷத்துல இருந்து நம்ம பாவம் செய்யலையா, தேவனத்துல இந்த அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை புதுப்பிச்சு கொண்டோம். இந்த ஒரு வருஷ கால பகுதி வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு நம்ம சீர்தூக்கி பார்த்தோம். வெறும் 3 மாத காலமா அல்ல சகோதர சகோதரி. அதுக்கு நம்ம நேரம் அதுக்கு ஒதுக்கி நம்ம செய்யறோம். ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதிலும் தேவனிடத்தில் நம்ம ஐக்கியம் எப்படி இருந்துச்சு, கர்த்தர் இயேசுவை போல உறவு இருந்துச்சா அப்படி நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியதா இருக்குது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்போ கர்த்தர் இயேசுவோடு கூட சபையை மகிமை என்பதுதான் அவர் சொல்லிட்டதான புது உடன்படிக்கையின் ஆசீர்வாதம் முழு உலகத்துக்கு கிடைக்கும் என்ற அந்த மாபெரும் சத்தியம் வேற யாருக்கும் கிடைக்கல அன்பு சகோதர சகோதரே. அப்போ இந்த ஜீவ உரிமையை மீண்டுமாக பெற்றுக்கொண்டு மனுக்குலத்துக்கு ஜீவன் கொடுக்கிறவராக இருக்கிற அந்த ஜீவன் கொடுக்கிறவர் மனுக்குலத்துக்கே தந்தை என்ற ஸ்தானத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே தானே அவர் தந்தை ஆவார் என்று கூட நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இது அதிகமா நாம் பேச முடியாது. இன்னைக்கு நான் சொன்னது போல நீங்க புத்தகம் ஒருவேளை தேவனுக்கு சித்தமானால் நம்ம மறுபடியுமாக இந்த ஒரு புக் ஸ்டடி நம்ம செய்யலாம் சகோதர சகோதரி. ஆழ்ந்த கருத்துக்கள், ஆவிக்குரிய பாடங்கள் நமக்கு நம்முடைய வளர்ச்சிக்கு ஏதுவாக இது இருக்கு சகோதர சகோதரி. ஆகையினாலே பாருங்க, நமக்கு முன்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிற்கப்பட்ட சரீரம் மற்றும் அவருடைய பாத்திரம் வைக்கப்பட்டிருக்குது. அது அடையாளமாக தான் நாம் அதில் பங்கு பெற போகிறோம். அதற்கே ஒரு தகுதி நம்ம தேவனத்தில் கேட்போம் சகோதரர்களே. ஒருவேளை நம்ம தவறி இருக்கலாம், ஆனால் இப்பொழுது தேவனத்தில் ஒரு ஜெப சிந்தையோடு கூட நம்ம காணப்பட்டு தேவ சமூகத்தில் நம்ம பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு, எப்பொழுதும் பாவம் மன்னிச்சுட்டே இருப்பாரா? நம்ம அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கை புதுப்பிக்க தான் நம்ம வந்திருக்கோம். அது இன்னொரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. அது பங்கு பெற்று இன்னும் வரக்கூடிய இந்த வருஷத்துல ஒருவேளை நம்ம என்ன சொல்லலாம்னா ஜீவன் எத்தனை பேருக்கு இருக்கும் தெரியாது. கிடைக்கப்பட்ட இந்த வாழ்க்கையை இன்னொரு வாய்ப்பை பெற்றுக்கொண்டு நாம் அது எப்படி தேவனுக்காக பிரயோஜனப்படுத்தலாம், தேவனுக்காக என்னெல்லாம் ஊழியம் செய்யலாம், அவருடைய நாமத்தின் மகிமைக்காக எப்படியெல்லாம் நம்ம பிரயாசப்படலாம், அந்த சிந்தையோடு நம்ம பங்கு பெறலாம் சகோதர சகோதரி. இப்படியாக இந்த தேவன் இந்த வாய்ப்பை கொடுக்க முடியாது. தேவனுக்கு முதலாவது கர்த்தர் மூலம் நன்றிகளை எடுத்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.